ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் ஃப்ரெண்ட்ஸ். ஜிமெயில் இந்த அப்ளிகேஷனை தெரியாதவங்க இருக்கவே முடியாது. இது டெவலப் பண்ணது கூகுள் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஜிமெயில் அப்ளிகேஷனை கூகுள் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. எப்போன்னா இந்த வருஷம் April 1, 2019 அவங்களோட 15th ஆனிவர்சரி. அந்த 15th ஆனிவர்சரியில் அவங்க ஒரு நியூ ஃபீச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி நம்ம ஒருத்தவங்களுக்கு மெயில் சென்ட் பண்ணுறோன்னா அதை ஷெடியூல் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஷெடியூல் மெயினே என்னென்னா, நம்ம அடுத்த மாதம் ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷஸ் பண்ணணும். அதை அந்த டயத்தை இன்றைக்கே செட் பண்ணி அவங்களுக்கு அந்த மெயிலை சென்ட் பண்ணிடலாம். அவங்களுக்கு நம்ம தான் ஃபர்ஸ்ட் விஷஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். பர்த்டேக்கு விஷஸ் பண்ணணும், அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு விஷஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருப்போம். ஆனால் கரெக்டாக அந்த டைம் வரையெல்லாம் மறந்துருக்கோம். எத்தனை பேருக்கு இப்படி நடந்திருக்கும்? ஆனால் இந்த மாதிரி ஷெடியூலிங் மெயிலை நம்ம ஷெடியூல் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஜிமெயில் அப்ளிகேஷன்ஸ் கூகுளால் டெவலப் பண்ணப்பட்டாலும் அது க்ரியேட் பண்ணது யாருன்னா பால்டி பொக்கெட் அப்படின்ற இவர் தான். April 1, 2004 அன்னைக்கு ஜிமெயிலை லான்ச் பண்ணாங்க. இப்போது இந்த வருஷம் April 1, 2019 அவங்க அந்த ஜிமெயிலை லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அவங்களோட அந்த 15th ஆனிவர்சரிக்கு அவங்க ஒரு நியூ ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. அந்த லான்ச் தான் என்னென்னு பார்த்தோன்னா ஷெடியூல் மெயில் ஆன் ஜிமெயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஜிமெயிலுக்குள்ளே நம்ம மெயிலை ஷெடியூல் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். ஏதாவது ஒரு இன்டர்நெட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கூகுள்னு சர்ச் பண்ணுங்கள். கூகுள்குள்ளே போயிட்டு அதில் நீங்கள் உங்களோட லாகின் பேஜ் இருக்கு இல்லையா, கூகுள் சைன்இன் பேஜ், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது வந்ததுக்கப்புறம் உங்களோட மெயில் ஐடியையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணிடுங்க. இது எல்லாருக்குமே தெரியும். நான் ஒரு ப்ரொசீஜராக அதை நான் சொல்லிடுறேன். மேலே ஜிமெயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஜிமெயில் அந்த அப்ளிகேஷன்ஸ்குள்ளே போயிடும். இது கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறவங்க, டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இது மாதிரி லாகின் பண்ணணும். மீதி எல்லாருக்குமே மொபைலில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஜிமெயில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அங்கே லெஃப்ட் கார்னர் டாப்பில் பாருங்கள், இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டு கம்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை தான் நம்ம மெயில் ஒருத்தவங்களுக்கு சென்ட் பண்ணணும்னா கிளிக் பண்ணுவோம். இதுவும் எல்லாருக்குமே தெரியும். அந்த கம்போஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நியூ மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் போயிட்டு நம்ம மெயில் ஐடி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அது நம்ம என்ன மெசேஜ் சென்ட் பண்ண போகிறோமோ அந்த மெசேஜை நம்ம அதில் டைப் பண்ணணும். இதுவும் எல்லாருக்குமே நமக்கு தெரியும். இப்போது நான் இங்கே அட்டாச் பண்ணியும் ஒரு ஃபைலை சென்ட் பண்ணுறேன். ஒரு விஷஸ் மாதிரி தான். அந்த ஃபைலை அட்டாச் பண்ணிட்டேன். இப்படி அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவலாக சென்ட் கொடுத்துருவோம். இப்போ நம்ம சென்டுன்றதை ஹிட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வேறு டேட்டை ஷெட்யூல் பண்ண போகிறோம். ஓகேவா, வேறு டேட்டை நம்ம ஷெட்யூல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கீழே பார்த்தீங்களா இருக்குது, இங்கே சென்ட் பக்கத்தில் ஒரு ஆரோ இருக்கா, அந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஷெட்யூல்ன்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போது அந்த ஷெட்யூல் பார்த்தோன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் சொல்லிவிட்டு லாஸ்ட் ஷெட்யூல் டைம் அப்புறம் அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் ஆல்ரெடி ஷெட்யூல் பண்ணியிருந்தேன் ஒரு டைம். அதனால நான் லாஸ்ட்டாக யூஸ் பண்ண ஷெட்யூல் டைம் அந்த June 28 அப்படிங்கிறத இதில் ஷோ பண்ணுது. பட் டிஃபால்ட்டாக டுமாரோ மார்னிங் அப்படிங்கிறதும் டுமாரோ ஆஃப்டர்நூன், மண்டே மார்னிங், இந்த இது டிஃபால்ட்டாக 3 ஆப்ஷனும் இருக்கும். நம்ம நாளைக்கு மத்தியானம் இந்த மாதிரி நம்ம டேட் அதிலே டிஃபால்ட்டாக இருக்கிறத செட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த டயத்துக்குள்ளே எனக்கு இல்லை அப்படின்னா கீழே பாருங்கள், பிக் டேட் அண்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டேட்டை அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் அதில் August 15, 2019 அப்படின்னு செட் பண்ணுறேன். செட் பண்ணிவிட்டு டைமும் கூட நம்ம ஏஎம்மா பிஎம்மா அந்த ஆப்ஷனை கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு ஷெட்யூல் சென்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா அவங்களுக்கு அந்த மெயில் ஷெட்யூல் சென்டில் போயிட்டு சேவ் ஆயிரும்.
இங்கே பார்த்தீங்கன்னா அது சென்ட் ஆகிற ஆப்ஷன் ஷெட்யூல் சென்ட் சொல்லிட்டு வந்து காட்டும். நம்ம இதை வேணும்னா கேன்சல் கூட பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து இந்த டேட்டுன்னு சொல்லி அசம்ஷன் பண்ணி இப்போ சென்ட் பண்ணிட்டீங்க, இப்போ அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஷெட்யூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் யாருக்கெல்லாம் ஷெட்யூல் பண்ணி மெசேஜை சென்ட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே போய்ட்டு அது இருக்கும். பட் அவங்களுக்கு வந்து அது ரீச் ஆகிருக்காது. நீங்கள் எந்த டேட்டில் வந்து நீங்கள் அதை சென்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டில் தான் போய்ட்டு அது ரீச் ஆகும். இப்போ நீங்கள் இந்த பண்ண அந்த மெசேஜ் வந்து சென்ட்லேயோ இன்பாக்ஸ்லேயோ இல்லை அவுட் பாக்ஸ்லையோ எதுலேயுமே இருக்காது. ஷெட்யூல்ன்ற இந்த ஆப்ஷன் தான் இருக்கும். ஓகேவா, இதில் கிளிக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ நம்ம இப்படி பண்ணியிருக்கதை திருப்பி வந்து அகெயின் வந்து நம்ம டேட் மாற்றிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி அந்த டேட்குள்ளே போகும். பழைய மாதிரியே வந்து ஷெட்யூல் சென்ட் கிளிக் பண்ணி அதில் அந்த டைம் அண்ட் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மெயில் சென்ட் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் யாருக்கெல்லாம் வந்து மெயில் வந்து ப்ரொஃபஷ்னலாக இல்லை வந்து இப்படி சென்ட் பண்ணணுமோ சென்ட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்லலாம் வந்து இந்த மாதிரி நமக்கு ஷெட்யூல் சென்ட் ஆப்ஷன் இருக்காது இல்லையா. ப்ரொஃபஷ்னலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக வந்து இந்த நியூ ஃபீச்சர்ஸ் வந்து அதில் கூகுள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் கொடுங்க. கீழே வந்து உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அது மட்டும் இல்லை, இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் ஒரு மன ஆறுதலாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு என்கரேஜிங் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அன்புடன் நிஷா.